ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் 2 vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த vlog வந்து நான் ஃப்ரைடே எடுத்ததுங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள்னே சொல்லலாம். சரி, அப்படி என்னடா டே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ரித்வினுக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து தம்பி கொண்டு போய் வேனில் ஸ்டாப்பிங்கில் ஏற்றி விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். தம்பி விட்டுட்டு வரக்குள்ளே நான் வந்து பாலாடையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேங்க. அதுலேருந்து அத்தை வந்து நெய்க்காண்டி வந்து கொஞ்சமாக போட்டு வந்து அதை உருக்கி வந்து நெய்யாக்கிறக்காலாம் பண்ணிகிட்ருக்காங்க. கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, ரித்வினுக்கு இன்னும் எக்ஸாம் முடியலையான்னு. எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுங்க. தம்பி அவங்க ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே வரப்போகுது. ஸோ அதனால் வந்து ப்ராக்டிஸ்க்காக ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து ஸ்கூல் வச்சுருக்காங்க, ஆனுவல் டே முடிகிற வரைக்கும். நீ கிளம்பு சொல்லி இன்னும் கிளம்பாம உட்காந்துறீன்னு கடுப்பில் உட்காந்துருக்க. அடிக்கிற வெயிலுக்கு என்னடா பண்ணலான்ட்டு இருக்கா? திண்டுக்கலுக்கு எதுக்கு இன்னைக்கு ரொம்ப பிரைட்டா தெரியுறியே? டிஷர்ட் புதுசுன்றனால. டிஷர்ட் புதுசு, பேக்ரவுண்டுக்கு ஏற்ற டிஷர்ட் போட்டனால வந்து பிரைட்டா இருக்கு. ஓ ஆமா, நான் தான் புது ட்ரெஸ் அப்படி ஒன்றும் தெரியல. இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீனாக்கு ட்ரெஸ் போட்டு இன்னைக்கு புது ட்ரெஸ் ரெண்டு பேரும் புது ட்ரெஸ் போட்டு போகிறோம். புது ட்ரெஸ் போட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீனாக்கு வந்து மீனாவோட ஃபோன் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க ஃபோன் வந்து போயிடுச்சு, ஃபுல்லாகவே போயிடுச்சு. பேக் சைடு கேமரா வந்து கொஞ்சம் பிளர் அடிக்குது. நம்ம ஒரு சில நேரம் வந்து வீடியோஸ் தெளிவாக தெரியாமல் ஒரு மாதிரி நம்ம வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டாகவும், நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம்னா ரொம்ப இருட்டாகவும் ஆயிடுது. அதனால் வந்து சரி, இனிமேல் அதை வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல். ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது எடுக்கிறதுக்கு. பட் பேக் சைடு வந்து கேமரா அடி ஆயிடுச்சு. அதுவும் மெமரி வேறு பற்ற மாட்டேங்குது. அதனால் ஃபோன் வந்து இந்த ஃபோனை நான் வச்சுட்டு என்னோடய ஃபோனை வந்து விற்றுருவோம். ஃபஸ்ட்டு யூடியூப்புக்காண்டி எடுத்த ஃபோன் வந்து இப்போ நான் வச்சுருக்கிறது OnePlus வச்சுருக்கேன். இது செகண்ட் எடுத்த ஃபோன். ஆமாம், எடுத்தது இது செகண்ட் எடுத்தது. இந்த ஃபோனை வந்து இப்போ நான் வச்சுட்டு மீனாக்கு வந்து புதுசாக ஃபோன் எடுக்க போகிறோம். அது என்ன ஃபோனு அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சரி, இருந்தாலும் அங்கே போய் ஒரு பார்வை பார்த்துட்டு எடுத்துடலாம் அப்படின்னு. மீனாவை அவருக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக எடுக்கலாம்னு நினச்சேன். பட் வாய்ப்பு இல்லை. ஏன்னா மீனாவோட கார்டில் தான் EMI போடணும். அதனால் சர்ப்ரைஸாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஏன்னா சர்ப்ரைஸாக எடுத்துருக்கலாம். சரி, ஓகே, இன்றைக்கி அதுக்காண்டி தான் போக போகிறோம். எங்கே போகிறோம்னா திண்டுக்கல் தான் போக போகிறோம். அப்புறம் கமெண்ட் பாக்ஸ் அடிக்கடி ஆஃப் ஆகுறதுனால யார் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கமெண்ட் பாக்ஸ் எதுக்கு ஆஃப் ஆகுதுன்னு தெரியல. அது என்னன்றது கூடிய சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ண பார்ப்போம். அது சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. யாரும் தவறாக தான் நினச்சிக்க வேண்டியது. ஏன்னா நம்மளே கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்கன்னு. ஆஃப் பண்ணலாம் வைக்கல. அதாவது நான் அப்லோட் போட்டாலும் சரி, ஒரு 50 மினிட்ஸ் கொஞ்சம் வந்து ஆஃப் ஆகிட்டே இருக்கு. நான் திரும்பி ஆன் பண்ணேன், ஆல்ரெடி வந்து இந்த கமெண்ட்ஸ் அப்புறம் தான் எனக்கு வந்து விசிபிள் ஆகுது. சில நேரத்தில் கமெண்ட்ஸு வரவே மாட்டேங்குது. டக்குன்னு வந்து வந்த கமெண்ட்ஸும் காணாமல் போயிடுற மாதிரி ஆயிடுது. சில பேர் ரிப்ளை தரலன்னு சொல்லி கோவம்லாம் படாதீங்க. மெயின் ரீசனே வந்து இதுதான். எனக்கு புது ஃபோன் பாப்போம், இன்னைக்கே எடுத்துட்டு வந்துருவோமா என்னன்றதை எனக்கு தெரியல. மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்துருவோம். நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வரையும் வெயிட் பண்ணலாம் நினைச்சேன். சரி, ஆஃபர் எதுவும் போடுவாங்களான்னு. ஒன்றும் போடுற மாட்டேன் தெரியல. எலெக்ஷன்னால போட மாட்டாங்க. எலெக்ஷனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சரி, எதுவும் போடுற மாட்டேன் தெரியல. சரி, நம்ம எடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. சரி, எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்ற ட்ரெஸ் தான் அன்னைக்கு அந்த கடையில் எடுத்ததுங்க. ஆமாம், எப்படி என்னோட ட்ரெஸ்ஸு நல்லா தான். சரி, போகலாம். சரி, வாங்க பார்த்துக்க போகலாம். மகிழினியை விட்டுட்டு போகிறோம். மகிழினியை கூப்பிட்டு போனால் ஃபோனை உருப்படியை பார்க்க விடாது. கடைக்கு போய் டீச்சருக்காக கடுப்பாயிட்டாங்க. எப்படிதான் இந்த பிள்ளை இப்போ கிட்டவாவே இப்போ டக்கு இந்த இதில் தெரியாது. திண்டுக்கல்ல போனோன்னே பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு 4-5 கடை போய் மொபைல்ஸ் எல்லாம் தேடிட்டோம். அதில் வந்து எந்த கடை பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் மதியம் ஏதாச்சும் லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். சாப்பிட்டுக்கிட்டே வந்து முடிவு பண்ணிகிட்டு இருந்தோம். சில இடத்துல வந்து ஆஃபர் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் எங்கே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சத்யா மொபைல்ஸில் தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி வந்து சத்யா மொபைல்ஸே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து சத்யா மொபைல்ஸை பார்த்து போயிட்டுருக்கோம். பிளாக் தான் இருக்கு. ஃபைனலாக ஒரு 3 மணி நேரம் தொலாவி
மணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ்ஸு. அது வந்து நம்மளோட யூடியூப்காக நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கின மொபைல் அது. இந்த ஃபோனை தான் இன்றைக்கி வந்து எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு நம்ம வந்து புது மொபைல் எடுக்க போகிறோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருமே பார்த்தீங்க அப்படின்னம்னா சத்யாவில் வந்து வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. மற்ற இடத்துல நாங்கள் போய் விசாரித்த இடத்துல மொபைல்லாம் எக்ஸ்சேஞ்சுக்கு எவ்வளோ எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல வந்து 6500 அந்த மாதிரி சம்திங்கில் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சத்யாவில் வந்து எங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. திண்டுக்கல்லையே வந்து சத்யா மொபைல்ஸ் வந்து 2 இடத்துல வச்சுருக்காங்க. இது ஒரு பிரான்ச்சு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு பிரான்ச்சு. என்னோட பழைய மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி வந்து அதிகமான ஸ்டோரேஜ் உள்ள ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். நான் எதிர்பார்த்துட்டு வந்தது வந்து 16 GB 512 ரேம் உடையது. ஆனால் இங்கே இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா 12 GB தான் இருந்துச்சு. அவங்களோட இன்னொரு ஷாப்பில் வந்து 16 GB வந்து மொபைல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை இருக்கட்டும், நாங்களே வந்து உங்களோட பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க மெயின் ஷாப்புக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் இப்போ மொபைலை வாங்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். உண்மையை சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஷாப்புக்குள்ளே போனோடனே நம்ம எல்லாத்தையுமே வந்து வெல்கம் பண்ணுறதே அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மொபைலை வாங்கினோன்னே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. எப்படா புது மொபைலை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களோட இன்னொரு ஷாப்லேயே வந்து நாங்கள் பில் பேமெண்ட்டெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே இப்போ வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே இவ்வளோ நேரம் நான் என்ன மொபைல் வாங்கியிருக்கேன்றதே உங்ககிட்ட வந்து ரிவீல் பண்ணாமல் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். என்ன ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா விவோ X100 தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 70,000 வந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து சத்யாவில் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான வந்து ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்மளோட ஃபோனுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்சு, ஹெட்செட்டு, வாட்டர் பாட்டில் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க நார்மலாகவே வந்து 50,000க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 1500 ஒர்த் உள்ள வாட்சை வந்து 500 நம்ம பே பண்ணால் அதே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு அது கூட ஹெட்செட்டு வந்துருந்துச்சு. உண்மையாலுமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஆஃபர்ஸு அது கூட வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம கொடுக்குற கிஃப்ட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் வாங்கியிருக்க புது ஃபோன் அவங்கக்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இல்லைங்க, ஐஃபோனும் சேர்ந்து வச்சுருந்தாங்க. ஐஃபோன் வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லி. நம்ம வந்து ஸோ வந்து ஆண்ட்ராய்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். விவோ எனக்கு கொஞ்சம் ரொம்பவுமே ஒரு பிடிச்சதுனே சொல்லலாம். ஏன்னா நம்மளோட பழைய மொபைலும் விவோ தான் வச்சுருந்தோம். ஸோ இப்போயும் வந்து விவோடவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த வேரியண்ட்டே நாங்கள் வந்து பார்த்து வாங்கினோம். அவங்கக்கிட்ட ஹெட்செட்டு, ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. அங்கேயே வாங்கி கேமராலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். மணி கூட வந்து சாம்சங் X24 வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இன்னும் அது என்னோட மொபைல்லேருந்து 15,000 கூட வரும். ஸோ இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபோனே வந்து காம்பேக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். டெமோ இது அங்கே இல்லை, நாங்கள் X100 ப்ரோவா? ப்ரோ X100 தான். அதுக்குள்ள ஒன்றும் இல்லை, இது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது கேஸ் அது எடுக்காது, விடு, அது எதுக்கு எடுக்குது? இது சார்ஜர். மணியோட மொபைலை வந்து நம்ம அங்கேயே வந்து எக்ஸ்சேஞ்சில் பண்ணியாச்சுங்க. ஸோ வந்து என்னோடய மொபைல் பழைய ஃபோனில் இருந்ததை புது மொபைலுக்கு வந்து எல்லா ஃபைல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாங்க. ஏன்னா நீ வந்து பஸ் ஏற்றி விட்டுருவாரு. இன்னும் அவருக்கு அடுத்த 1 மணி நேரத்துக்கு அங்கே வேலை இருக்குது. அவங்களே வந்து அதையும் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப அதுவும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நமக்கு வந்து திரும்பி அந்த வேலை வேறு இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த வேலையை சேர்ந்தே எங்கள் முடிச்சு கொடுத்துட்டாங்க. திண்டுக்கல் சரௌண்டிங்கில் யாராச்சும் புது மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா சத்யா மொபைல்ஸில் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட போயிட்டுருக்குங்க. நம்ம மொபைல் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து அங்கே இருக்க ஆஃபர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மற்ற ஒர்க்கெல்லாம் முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்றனால என்னை வந்து பஸ் ஏற்றி விட்றதுக்கு வந்துட்டாருங்க. ஏன்னா அதுக்கு மேலே லேட் ஆச்சு அப்படின்னா ரித்வினும் ஸ்கூல்லேருந்து வந்துடுவான். ஆல்ரெடி இப்போயே வந்து டைம் 4 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் கிளம்பிட்டேன். மணி அவரோட மொபைல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரிட்டன் வரையில் வந்தால் இந்த மணியோட ஃப்ரெண்டு இந்த அண்ணாவையும் பார்த்துட்டு வந்தா. அப்படியே அந்த அண்ணாட்டை மொபைலாக காட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க.
வீட்டுக்கு வர்றதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 8:30 பண்ணிட்டாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்களும் வந்து டெம்பரை எல்லாமே போட்டதுக்கப்புறம் மொபைலை வந்து அத்தைட்டெல்லாம் கொடுத்து காட்டிகிட்டு இருந்தார். இது உங்கள் அம்மாவுக்கு, இந்த ஃபோனு எனக்கு. ஐயோ விட்டு சரி வா 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 வீட்டுக்குள்ள போகலாம் வாங்க வாங்க. சரி அஜிட்டு காட்டலாம், அஜிட்டு போங்க. கோவம் அவளுக்கு என்ன தெரியுமா, விட்டுட்டு போயிட்டு கடுப்பு. ஐயோ அப்படியா, என்ன சொல்லிச்சு வந்தேன்னு கடுப்பு வந்தாங்க. ஒரு நிமிஷம் நின்றுட்டுங்க ஏன்ட்டு அப்புறம் வந்தா மாத்திரை வாங்கிட்டு வந்துல அதே அப்படியே நடுவிட்டா இருக்கு. இதுல கேம் வேடவே விளையாண்டிங்க வச்சுக்க அவ்வளவே ஆச்சரியம் வந்துச்சு எனக்கு. மாத்தி மாத்தி அலைஞ்சதுலையா? ஆமா மாத்தி மாத்தி அலைஞ்சது இல்ல. ஜெயில ஒரு தண்ணி குடிக்கிறேன், இங்க வீட்டுல வந்து ஒரு தண்ணி குடிக்கிறேன், கடையில போய் ஒரு தண்ணி குடிச்சான், அப்புறம் சாப்பிடும்போது ஒரு தண்ணி குடிச்சான், டீ கடையில ஒரு தண்ணி குடிச்சான். தண்ணி மாற்றி மாற்றி குடிச்சது தொண்டை வலிக்குது. இன்னொன்று உள்ள ஏசி, வெளியே வந்தோம்னா பயங்கரமான ஹீட்டு, தலையே வெடிக்குது எனக்கு அப்படியே அந்த அளவுக்கு. இப்போதைக்கு எங்களுக்கு மெயினாக தேவைப்படுறது என்ன தெரியுமா, தூக்கம். தூக்கம் வந்தால் சரியா. தூக்க மாத்திரை ஒன்று தரவா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும். இவன் பிள்ளைய அவனை விட்டா போதுமே. ஆனால் எனக்கு என்ன ரெஸ்ட் பார்த்தா மேட்ச் இருக்கு, தோனியை பார்க்கணும், பர்ஃபார்மன்ஸ். தோனியோட மிகப்பெரிய ஃபேன். ஃபோன் வாங்கினதுக்கு இந்த 3 தாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்த கிஃப்ட்டு. அதை எடுத்து வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்புகிறேன். என்னோடய புது ஃபோன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நம்மளோட புது மொபைலில் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.